உங்களுக்கு தெரியும். யாக்கோபு கண்ட இந்த லேடரும் அதன் மூலம் ஏற்பட்ட நன்மைகளும் இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவரு போய் என்னதை மட்டும் தான் சொல்றாரு, அந்த பிரிட்ஜு, அந்த வாசல் யாரு? பெத்தேல். யாரு? பெத்தேல். வாங்க எல்லாரும் பெத்தேலுக்கு போவோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் மக்களுடைய கூக்குரல். ஏன்னா பெத்தேலுக்கு போனா விடுதலை உண்டாகும். பெத்தேலுக்கு போய் அங்க போய் பொருத்தனை பண்ணிக்கிட்டா விடுதலை உண்டாகும். பெத்தேலுக்கு போய் பொருத்தனை பண்ணா தூதர்கள் கொண்டு வர்ற ரகசியங்கள் கிடைக்கும். பெத்தேலுக்கு போய், அதனாலதான் இப்பொழுதும் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு செவுரு இருக்கும், அங்க சாலமோன் கட்டின அந்த செவத்துல என்ன பண்ணுவாங்க, இப்படி 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 முட்டி முட்டி ஜோம் பண்ணுவாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, இனி மனுஷகுமாரன் மீது அந்த லேடர், வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற கனெக்ஷன் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காண்பீர்கள். இயேசு இருக்கிற இடத்துல, இயேசு உச்சரிக்கப்படுகிற இடத்துல, இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிற இடத்துல இந்த ரகசியங்களுக்கான எல்லா முகாந்திரமும் இந்த வாசல் வழியாய் வெளிவரும். இப்போ ஒரு சின்ன சாட்சி ஒன்று கேட்போம். 26 அப்போ நான் மேத்ஸ் சொல்லி கொடுக்கும்போது எனக்கே சில சம்ஸ்லாம் வராம மறந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் அந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உதவி செஞ்சாரு, அதுக்காக நன்றி. அதுக்கப்புறம் அண்ணா பர்த்டேக்கு கேக் செய்யறதுக்கு நாங்கள் டின்னுலாம் வாங்கிட்டு போனோம். ஆனால் டின்னு பத்தவே இல்லை. ஏசப்பா அந்த நேரத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பின்னி எடுத்துன்னு போறதுக்கு எனக்கு மனசுல யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, இதையும் சேர்த்து எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு பின்னியும் சேர்த்துதான் எடுத்துட்டு போனேன். போனா அந்த பின் தான் கடைசியில யூஸ் ஆச்சு. ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த ஊழியத்துல நீங்க எங்க கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கும் உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் கொடுக்க, அந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க கூட சேர்ந்து பங்கெடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, முட்டை கிரேவி, அப்புறம் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்காங்க. தினமும் 6 மணிக்கு இங்கே மீட்டிங் நடக்கும். எல்லாரும் வாங்க, மீட்டிங்கில் கலந்துக்கோங்க.